பாருவும் திவாகரும் 3 மாதம் கழித்து சம்பவம் பண்ணால் எப்படி இருக்கும்? அதான் சம்பவம், வேறு லெவல். அது அவங்கெல்லாம் ஏதோ வந்து யோக்கியங்க மாதிரி உடனே ஹீரோவாகக்கூடாதுல அந்த இடத்துல ரெட் கார்டு கொடுத்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டிருக்கான் என் மனுஷன். வேறு லெவல். அதுவும் அந்தந்த பாரு வந்து அழுதுகிட்டு இருக்கும் பொழுது இவன் கூட வந்து போண்டா சாப்பிட்டுருப்பாள், போண்டாவில் ஒரு ஸ்வீட் எதை சாப்பிட்டுருப்பாள். ஸோ அது வைரல் பற்றி ரொம்ப பேசியிருந்தாங்க. அப்புறம் வந்து பாரு அதான் சொல்லுது பாருங்க, நான் டிடிஎஃப் விளையாடவே இல்லைன்னா நான் ஃபைனல்ஸ் போயிருப்பேன். ஆக்சுவலாக கமரு கூட இருக்கும்போது கூட இவ்வளோ ஃப்ரீயாக பேசலை பாரு. ஸோ இந்த காம்போ தாங்க, இந்த காம்போ வந்து பிபிக்குள்ளே இருந்துச்சுல்ல, அதே காம்போவை நேற்று நம்ம அந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். வேறு லெவல். அதுலேயும் இன்னொன்று வந்து செருப்பு கழட்டி சாணியை முக்கிய அடிச்சிருக்காரு திவாகர். இந்த நெட்டில் கிளப்பி விடுறது, இந்த திவ்யா கும்பல், அப்புறம் இந்த வினோத் கும்பல் கலப்புற இந்த 3 மேரேஜு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 3 மேரேஜும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாதுங்கிறத க்ளீனாக கிளாரிஃபை பண்ணிட்டாப்புல. அப்புறம் இதில் என்னென்னா அவங்க மீட் பண்ணது மட்டும் இல்லைங்க, இந்த பாருக்கு வந்து இது ரொம்ப பிடிக்குங்கிறது இப்போ தான் நமக்கு தெரியுது. என்னென்னா ஆபாயில் புரோட்டான்னு ஒன்று இருக்கும்ல, பன் புரோட்டா. ஓகே, பன் புரோட்டாவும் ஃபேமஸ்ஸு. அந்த தினேஷ்னு ஒரு கடத்தில் கடைசியில் பார்த்தா அந்த தினேஷ் வந்து இவர் சொல்கிறது உண்மை தானே, உண்மைதான் சொல்லுவார். அந்தளவுக்கு போய் சொல்ல மாட்டாருங்க, ப்ரொஃபஷனலாம் போய் சொல்ல மாட்டார். அவர் வந்து ஒரு கிளையண்ட்டாக இருந்தார் அந்த ஓனர். இப்போ இவங்க போய் சாப்பிட்டாங்கல்ல அந்த புரோட்டா கடை, அந்த புரோட்டா கடையோட ஓனர் வந்து கிளையண்ட்டாக வந்து பிசியோதெரபிக்கு வந்திருப்பார் போல். ஸோ ஒரு ஸ்டேஜில் பார்த்தா ஒரு 7-8 வருஷம் 8 வருஷம் கழித்து பார்த்தா அதான் திருந்த மாட்டாங்க பாருங்க. சில பேர்லாம் திருந்த மாட்டாங்க, அந்த மாதிரி தான். ஆனால் அவன் வந்து அந்த இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு என்ன ஆகிட்டா, அந்த தினேஷ் புரோட்டா கடை, பன் பரோட்டா அப்படிங்கிற மாதிரி கடையை வச்சுருப்பார் போல். அவன் பார்த்தா அதனால் வந்து ரெகுலராக ரொம்ப பிடிச்சி போச்சு போல் இவருக்கு. ரெகுலராக இங்கே சாப்பிட வரோம், அதனால தான் அங்கே வர சொல்லியிருக்காரு. ஸோ பாரு எல்லாம் இங்கே மீட்டப் போட்டிருக்காங்க. ஸோ பாருட்ட சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி தான் அழைச்சிட்டு போனாங்க. கடைசியில் பார்த்தா எங்கள் அண்ணன்ட்டு அண்ணனை கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ அங்கே வந்து காயின் பரோட்டா எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. பயங்கரமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க மனுஷன். அதில் பாரு சொல்லிடுச்சு, யோ அண்ணன் கொஞ்சம் அடுத்து படத்தில் ஹீரோ நடிக்க போகிறீங்கன்னா நடிக்கிறேங்கிறிய, அது உடம்பை ட்ரிம் பண்ணணும், இந்த மாதிரி அமுக்கக்கூடாது போட்டு அதை வச்சு செஞ்சு விட்டுருச்சு. செமையாக போட்டு பொழந்து விட்டுருச்சு. அப்புறம் என்னென்னா இன்னொன்று நல்லா சொன்னிச்சிங்க எனக்கு. என்னென்னா அந்த ரெட் கார்டு கொடுத்தது இப்போ இவரே சொன்னார், திவாகரே. அதாவது அங்கே எல்லாருமே தப்பு பண்ணியிருக்காங்க, கட்டாரத்தை பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களை மட்டும் டார்கெட் பண்ணி ஏன் அப்படி பண்ணி, இவங்களை மட்டும் ஏன் காட்டியிருக்கணும், ஏன் காட்டணும், அதுதான் நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி மனுஷன் உள்ளே இருந்திருந்தாருன்னா என்னாலும் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஆனால் அதான் சொன்னிச்சு பாரு, ரெட் கார்டு விஜய் சேதுபதி எல்லோரும் ஒன்றா தான் பார்க்குறாரு. அவர் சில வார்த்தைகள் விடுற வார்த்தைகளை பிடிச்சிக்கிட்டு எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஸோ நியாயத்தை கேட்டாங்க, எனக்காகவும் கமருக்காகவும். ஸோ அதுதான் இப்போ வந்து எந்த கையால் ரெட் கார்டு வந்து எனக்கு கொடுத்தாரோ விஜய் சேதுபதி, அதே விஜய் சேதுபதி சாரோட ப்ரொடெக்ஷனில் எனக்கு ரெட் கார்பெட் போட்டு நான் அந்த இதுக்கு போனேங்க, காட்டானு. கடைசியில் பார்த்தா காட்டான் படத்தை வந்து மனுஷன் பார்க்கவே இல்லை, ஜாலியாக இன்னும் ஃபன் பண்ணிட்டு இருப்பான் போல். இல்லை வேலை அது மாதிரி ஃபிசியோதெரபின்னு போயிட்டுருக்காரா என்னன்னு தெரில, இல்லை பொண்ணு பார்த்துட்ருக்காரான்னு தெரில. இப்போ முன்னாடிலாம் பொண்ணு பார்க்கணுன்னு வெளியில் இருந்தாராம் யார், திவாகர். இப்போ வந்து பொண்ணெல்லாம் அப்புறம் தான், நான் வந்து ஒரு படத்துலையாச்சும் ஹீரோவாச்சும் நடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இறங்கிட்டான் மனுஷன். டேய் என்னடா சொல்கிறீங்க? அதாவது இன்னொன்று சொல்கிறாருங்க திவாகர், துஷாருக்கு வந்து மேலே ரத்தமாக இருந்துச்சான் அடிபட்டு. வினோத்தை தான் இழுத்துட்டு வர்றாரு. ஆனால் வந்து அவன்லாம் வந்து பெரிய ரெட் கார்டு அப்படின்னு சொல்லலை. பாருக்கு கண்ணில் அடிபட்டதையும் யாரும் சொல்லலை. ஆனால் அது தள்ளி விட்டோம், புஷ் பண்ணிட்டோம், அது பண்ணிட்டோம்னு க்ரியேட் பண்ணி நான் மனசார தான் நான் அதை இதை கேட்டேன். ஆனால் வந்து இந்த திவ்யா இந்த மாதிரி ஆட்கள் கும்பல்லாம் வந்து வேறு மாதிரி க்ரியேட் பண்ணி விட்டு, ஆமாம் ஸ்கோர் பண்ண பார்த்தா எல்லோரும் ஹீரோ ஆகக்கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி விட்டு பொழக்கிறாருங்க. 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. எங்கே திவ்யாவுக்கு 4 மாதம் 3 மாதம் கழித்து அடிக்கிறாங்க. ஆக்சுவலாக வாட்டர்மெலன்லாம் ஓரளவு முன்னாடி மாதிரி இல்லைங்க, இப்போ கொஞ்சம் தெளிவாக பேசுகிறாரு. ஸோ அப்படியே 3 படம் வருதான், சின்ன சின்ன ரோலாக தான் இருக்குன்னு வருத்தப்படுறாரு. இடையில ஒன்று பிட்ட போட்டார். எல்லோரும் பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் கலாய்ப்பாங்கம்மா, பேசுவாங்கம்மா. இப்போ விஜய் சாரை பேசலையா, அந்த மாதிரி தான்ம்மா நானும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த தனுஷ் நான்லாம் ட்ரோல் பண்ணுறாங்க. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அவங்களாம் பெரிய அளவில் சம்பளம் எடுக்கிறாங்க, நானும் சின்ன சம்பளம்மா, என்ன போய் இது பண்ணுறாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி தலைவனோட சிக்னேச்சர் டாக்கில் பேசிகிட்டு இருந்தான். ஸோ வேறு லெவலில் ஒரு பாண்டிங் அக்கா தங்கச்சிக்கு. இன்னொரு வீடியோ போடுறேன், இன்னும் நிறையா பேசியிருக்காங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.